சுந்தரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. புதுசாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாக இருக்கும். நம்ம இந்த சேனல்ல நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை பேசிட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, லக்னத்தில் சந்திரன், நீங்க இப்படித்தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு தலைப்பு. சந்திரன் எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், சந்திரன் அங்க இருக்காரு. அப்ப ராசியும் லக்னமும் ஒண்ணுன்னு அர்த்தம். அப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னா சந்திரன் அங்க இருந்தா ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்படி. அப்போ ராசியும் லக்னமும் ஒன்னா இருக்கிறதா அர்த்தம் இது. அப்போ லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்க அவங்களுக்கு சுற்றுலா, வெளியில போறது, ஒரு சிறு தூர பயணம் பண்றது, இந்த ஹோட்டலுக்கு போய் உணவு சாப்பிட்றது, இது ரொம்ப பிடிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது 15 நாள் வளரும், 15 நாள் தேய். இப்போ வருமானத்துல பாருங்க, ஒண்ணு ஏற்ற இறக்கமா இருக்கும், இல்ல வர்ற வருமானத்தை மிச்சம் பண்ண முடியாம இருக்கும். இவங்க அதிகமாக தாய்ப்பாசம் மிக்கவர்கள், உறவுகளை நேசிப்பவர்கள். ஒரு கார் வாங்கினா கூட நம்ம எல்லாரும் போகலாம், ஒரு 8 சீட் காரு, 8 சீட்டர் வாங்கலாம், அப்படி பெரிய கார், லக்ஸுரி காரா பெரிய காரா எல்லாரும் போய் வரலாம். வீடு கட்டுறாங்கன்னா கூட ஒரு ரூம் 2 ரூம் எக்ஸ்ட்ரா போடுறது. ரிலேட்டிவ் எல்லாம் வந்தா தங்கி வாங்கலப்பா, நண்பர்கள் வந்தா தங்கி வாங்க, அப்படி ஒரு பரந்து விரிந்த மனப்பான்மை கொண்ட நண்பர்கள் தான் உங்களுடைய லக்னத்துல யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கோ அவங்க. இவங்களுக்கு 15 நாள் ஏற்றமாகவும் 15 நாள் இறக்கமாகவும், அப்படி ஒரு காலம் பிளக்சுவேஷன்ல தான் இருக்கும். ஒரு சிறப்பா சீர போகாது, ஒரு போராட்டம் இருக்கும். அப்ப இந்த சந்திரன் உங்களுக்கு சில நேரங்களில் மனச்சஞ்சலங்களை ஏற்படுத்துவார். லைஃப் மேல இருக்கிற கான்பிடென்ட்டை குறைப்பார். ஏதோ ஒண்ணு நமக்கு இல்ல, இழந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மன விரக்தியும் கொடுப்பார். அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல. மனைவியை ரொம்ப நேசிக்கிறவங்கலாம், இல்ல கணவரை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்குலாம் லக்னத்துல சந்திரன், கணவனோ அல்லது மனைவியோ அழகானவங்களா இருப்பாங்க நிச்சயமா, ரொம்ப பழிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. உள்ளூர்லேயோ உறவிலேயோ அருகிலேயோ விரைவிலேயோ திருமணம் நடக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு. எனக்கு அப்படி நடக்கல சார்னா அந்த சந்திரனுக்கு பாவிகள் தொடர்பு இருக்கும். சந்திரன் லக்னத்திலிருந்து கேதுவோ ராகுவோ சனியோ லக்ன பாவிகளோ பார்த்தால் முக அழகு கெடும். இந்த ஸ்கின் தொந்தரவு வர்றது, அலர்ஜி, சளி தொந்தரவு, மன அழுத்தம், தூக்கமின்மை, இதெல்லாம் கொடுக்கும். இதே லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பிளஸ் என்னன்னா, டிராவலிங் தொழில் நல்லா இருக்கும். ஏதாவது பைக்கில் போய் சுத்திட்டு வரேன் சார், கார் எடுத்துட்டு போயிட்டு வரேன் சார், ஒரு தொழிலுக்காக வேலைக்காக அலையிறேன் சார்னா அவங்களுக்கு இந்த சந்திரன் ஓகே. சில நேரங்களில் இவங்களுக்கு உணவு தொழில், உடை ஆடை டெக்ஸ்டைல்ஸ், லிக்யூடு தொழில், ஏதாவது ஃப்ரூட்ஸ் கடை, பால் கடை, ஜூஸ் கடை, தயிர், பிரான்சிஸ் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு மனசுக்குள்ள ஆசை இருக்கும். லக்னத்துல சந்திரன் இருந்தா நேர 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப மனைவிக்கு இந்த ஆல்மோஸ்ட் இந்த குணம் இருக்கும். சந்திரன்னா இடமாற்றத்துக்கான கிரகம். இவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே இடம் மாறுவாங்க. இடம் மாறி போறேன், தள்ளி போறேன் அப்படி. சார் நான் இடமெல்லாம் மாறல, 15 வருஷமா இங்கேயே தான் இருக்கிறோம். அப்ப வளர்ச்சி இல்லை ராஜா, டெவலப் இருக்காது, அப்படியே தேங்கி இருக்கும், நிதானமா போயிட்டு இருக்கும். ஏன்னா அவன் சந்திரங்கிறது ஓட்ட கிரகம். அப்போ வம்சாவளியில இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் பக்கத்து வீட்லயாவது தெரிஞ்சவங்களாவது போலீஸ், இராணுவம், டீச்சர், வாத்தியார், டெக்ஸ்டைல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, அதே போல நர்ஸு, இவங்கெல்லாம் லிங்க் வரும். ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம் மேக்சிமம். எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, டீச்சராக இருக்காங்க, இல்லை ஒருத்தர் வாத்தியாராக இருக்காரு, நர்சிங்கில் இருக்காங்க, பேங்கிங்கில் இருக்காங்க, போலீஸ் இராணுவத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, இப்படி. ஏன்னா சந்திரன் ஓட்ட கிரகம். இப்படியெல்லாம் அவங்க ஃபேமிலிக்குள்ள லிங்க் வரும்.
இந்த சந்திரன் யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்குதோ ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, நீங்க தாய்க்கு விழுந்து விழுந்து கவனிப்பீங்க, ஆனா அவங்களே உங்களுக்கு தொந்தரவும் பண்ணுவாங்க. புரிதல் இருக்காது, நெருடலா இருக்கும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரவே வருது. ஏன் தான் இப்படி வந்தோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு கொடுக்குது. ஏன்னா அதுக்கு தான் அந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சில நேரங்கள்ல உடல் சோர்வு, மனச்சோர்வு, ரொம்ப ஒரு நீர் உடம்பு மாதிரி தொந்தரவு, மனைவியா இருக்கட்டும் இல்லை கணவரா இருக்கட்டும், டிஸ்டர்ப், உடம்பு போட்டுருச்சு, நீர் உடம்பு மாதிரி இருக்கு, ஒரு சிக்கலா இருக்கு, அந்த மாதிரி ஒரு 35-40 வயசுக்கும் போதே ஹெல்த் அப்படியே படுத்த ஆரம்பிக்கும். நல்ல விஷயமா இருக்கு. என்ன சார் அப்படின்னா, ஊரை விட்டு, சொந்த ஊரை விட்டு தள்ளி போய் வெளியில போய் வருமானம் பண்ணா யோகம், நல்ல காசு கொடுக்கும், இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இவங்களுக்கு வெளியில ரெடிமேடா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அநேக குழப்பமா இருக்கும், சஞ்சலங்கள். இவங்கள மாதிரி கடன் தைரியமா வாங்குறதுக்கு ஆளுங்களே இல்லை, கடன் கட்டுறதுக்கு ஆளுங்களே இல்லை. அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு குழந்தை அபாசன் ஆகுறது, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை இடைவெளி ஆகுறது, இதுவும் வந்து உயர்கல்வியில ஒரு தடை, இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கும்போது ஒரு நெருக்கடி, போராட்டம், சந்திக்காத நபர்கள் இல்லை, இல்லை இன்னொரு கல்விக்கு மாறி படித்தேன், கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அப்படி படித்தேன் அப்படிங்கிற மாதிரியான நபர்களும் இந்த சந்திரன் லக்னத்தில் இருந்தால் இருப்பாங்க. அப்படின்னு ஒரு யாருக்கெல்லாம் சந்திரன் லக்னத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க, அவங்க தந்தையாருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை அவங்க அப்பாவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரும், இல்லை அவங்க அப்பா டெவலப்பே ஆகலை சார், இல்லை நிறைய கடன் பண்ணிட்டாரு, ஹெல்த் பாதிப்பாக இருக்குது சார், ஒரு இடம் வச்சிருந்தார் வித்துட்டாரு, வேலைக்கு போயிட்டு இருந்தார் நின்றுட்டாரு, விஆர்எஸ் பண்ணிட்டாரு, இப்படி சொல்ல முடியும். அப்போ லக்னத்தில் சந்திரன் இருந்தால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்க. அப்போ சந்திரன் அப்படிங்கிறது நல்ல கிரகம், ஒன்றும் மோசம் இல்லை. ஏன்னா வேகமான கிரகம், அதனால இவங்களும் ஸ்பீடு, எதுனாலும் உடனே அடிக்கடி எங்கேயாவது கார் எடுத்துட்டு ஹோட்டல் டூரு எங்கேயாவது போகலைன்னா தூக்கம் வருது, பயங்கர சிக்கனமா இருப்பாங்க. ஆனா காருக்கு பெட்ரோல் போடுறது தயங்க மாட்டாங்க, 500 தான் போட்டுக்குவாங்க, ஆனா பயங்கரமா போயிட்டு வருவாங்க, வந்துட்டு போவாங்க. சந்திரன் பயண கிரகமாச்சு, ஒரு இடத்துல இருக்க விடாத இல்லையா. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அம்மன் வழிபாடு பண்றாங்களோ, அம்மா மனசை நோக்கடிக்காம இருக்காங்களோ, அந்த அளவுக்கு இவங்களுக்கு யோகம் நல்லா இருக்கு. அம்மா என் மனசை நோக்கடிக்குது சார், நீங்க என்ன பலன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அம்மா நோக்கடிச்சுட்டு போறாங்க, ஏன்னா உங்க வாங்கி வந்த வரமே அங்க அப்படித்தானே இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க கவலையோ வேதனையோ விசனமோ பட வேண்டியது இல்லை. அதனால ரிலாக்ஸா இருக்கலாம், பிரார்த்தனைகளை நல்லா வைங்க, வருஷம் ஒரு தடவையாவது நதி நீர் ஆடுங்க, தலைக்காவேரி குளிக்கலாம், காசி போயிட்டு வரலாம், நதிகளில் குளிக்கலாம், காவேரி நதிகளில் குளிக்கலாம், கங்கை நீராடலாம், இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போல நிறைய அன்னதானம் பண்ணுங்க, கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஒரு காயமோ ஒரு தழும்போ இல்லாம இருக்கவே இருக்கு. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்ப் வந்துடும், இல்லை ஹெல்த் இஷ்யூஸாவது ஏதாவது ஒன்று புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க நல்ல உணவு பிரியர்கள், நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா இவங்க சாப்பாடே வந்து ஒரு நாளைக்கு உடம்ப பாதிச்சு சாப்பிட விடாம பண்ணிடும், ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சாப்பிடாம என்னப்பா லட்சமா சம்பாரிச்சு என்னப்பா செய்யறது அப்படி. அப்ப சந்திரன் உங்க லக்னத்தில் இருந்தால் அழகான கிரகம், அழகான களத்திரம் உண்டு, மென்மையான மனது, தாய் மனது கொண்டவர்கள், சஞ்சல மனது உடையவர்களா, நிறைய ஒரே நிலையில இருக்காது உங்க மைண்டு, ஏதோ ஒரு ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாம அம்பாள், துர்க்கை திங்கக்கிழமை வழிபாடு பண்ணி பச்சரிசி தானம் பண்ணி நல்லா வழிபாடு பண்ணுங்க. சமயபுரம் போகலாம், பண்ணாரி மாரியம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் உங்களுக்கு எப்போ சப்போர்ட்டிவா இருக்கும். திருப்பதி போயிட்டு வரலாம், ரொம்ப நல்லா இருக்கும் திங்கக்கிழமை. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் அடைய என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.